ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டை நம்ம எப்படி ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்றத நம்ம வாசலில் உள்ள கோலம் தான் காமிக்க போகுது. அந்த வகையில் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்டார் கோலம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டார் கோலத்துக்கு 5 புள்ளி வச்சுட்டு ஊடு புள்ளி 3ல் வச்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஈஸியான மெத்தடு, 10 மினிட்ஸில் நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு கோலம் தான் நம்ம போட போகிறோம். நான் லைன்ஸ்லாம் எப்படி இழுத்து விடுறேன்னு பாருங்கள். எந்தெந்த லைன்ஸ் ஜாயின் பண்ணி போடுறோன்றதை கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் எத்தனையோ கோலம் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த கோலம் வந்து ஈஸியான மெத்தட் இருக்கிறதுனால என்னோடய கோலத்தை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 கலர் அளவுக்கு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கலர்லாம் உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். எந்த கலர் அட்ராக்டிவாக இருக்கோ அது வந்தே கொடுங்க. பிரைட்டான கலர் கொடுங்க. நம்ம நியூ இயர் அன்றைக்கி போட்டு அசத்துறோம். அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்கணும். பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்ற அளவுக்கு, கண்ணை கவர்ற அளவுக்கு இருக்கணும் நம்மளோட கோலம். பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க வந்துட்டு கலர் அடிக்க வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சொதப்பி வச்சுட்டாங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்து வச்சிடலாம். கலர்லாம் சூப்பராக வந்திருக்குது. என்னோடய கலர்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்கான கலராக நீங்கள் கலந்து, நான் ஆல்ரெடி வந்துட்டு கலந்த மாவு தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே கலந்துறதுனால கொஞ்சம் திக்காகவே கலந்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே கலர் அடித்து முடித்தோடனே ஒயிட் கலர் மாவை எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க பொறுமையாக. அந்த கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நீங்கள் வாசலில் இடம் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. சரி, ஓகேன்னு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலான்ட்டு டிசைன்ஸ் இதிலே கொடுத்துட்டு நாங்கள் இதோட போதும்னு நினச்சிட்டோம். நீங்கள் ஹாப்பி நியூ இயருக்கு ப்ளேஸ் இருந்தாக்க ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கோங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி பிரைட்டான ஒரு கோலம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த இயர் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குன்றது ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்குமே. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட வாசலை கலர்ஃபுல்லாக்கி எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் இது போல் எங்களோட பசங்க வந்துட்டு கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சு கோலத்தை பார்க்க தான் வருவாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.